மகேஸ்வனி, மகேஸ்வனி, என்னங்க, இன்னைக்கு பிரசவம் ஆயிடும். பிரசவமா? அதுக்கு நீ எப்ப பிரெக்னன்ட் ஆன சொல்லவே இல்லையே. எனக்கு இல்ல, பசுவுக்கு. ஓ, பசுவா? நீ ஒன்னு நினைச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த தடவையும் காலமாடாயிடக்கூடாதுன்னு நான் எல்லா கோவில்லையும் வேண்டுதல் வச்சிருக்கேன். பசுமாடா இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் கோவில்ல 3 சுத்து அங்க பிரதட்சணை பண்ண வேண்டியது இருக்கும். நீயா? நான் இல்ல, நீங்க தான். அம்மாடி, மாடு கண்ணு போடுற சிம்பிளான விஷயத்துக்கு நீ இப்படி சிவன் கோயில்லையும் கிருஷ்ணர் கோயில்லையும் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டா என் நிலைமை அவ்வளவுதான். யூனோ, ஐ எம் ஐபிஎஸ் ஆபீசர். நீங்க ஐபிஎஸ் ஆபீசர்னா நான் ஐபிஎஸ் ஆபீசரோட பொண்டாட்டி. நான் இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க உங்க விஷயத்த மட்டும்தான் யோசிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. என்னைக்கு முடியும் இந்த வேலை? 2035 ஜூலை மாசம் 15ஆம் தேதி அப்பதான் நான் ரிட்டையர்ட் ஆவேன். அதுக்கப்புறம் உன்னோட இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அன்னைக்கே மொத்தமா தீர்த்துடுறேன், வட்டியோட. வயசான காலத்துலயா? வயசான காலம் இல்லம்மா, குழந்தை பருவம். புது ட்ரெண்ட பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. ரிட்டையர்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்கும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு பசங்க வேணுமே. வந்துருவாங்கல்ல. ஐயோ, பால். ஐயோ, மகேஸ்வனி, அடுப்புல பாலை வச்சுட்டு தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கியா?